அடேங்கப்பா என்ன ஒரு சவுண்ட் இல்ல. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் ஜோன். நான் உங்க சித்திக். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மிக்ஸியை சர்வீஸ் பண்ண போறோம். மிக்ஸியோட சவுண்ட் கேட்ட சும்மா அதிருது இல்ல. காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த மிக்ஸில இருக்கக்கூடிய பேரிங் ஃபால்ட் ஆனதுதான். சோ அந்த பேரிங் மாத்துறதுக்காக இப்போ நம்ம டிஸ்மேண்டல் பண்ணிட்டு இருக்கோம். மிக்ஸில மோஸ்ட்லி புஷ் மட்டும் தான் போடுறாங்க, பேரிங் வரதே இல்ல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண சில பேருக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். இப்போ பாடியில இருந்து மோட்டர் தனியா கழட்டி எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு ஷேக் ஆகுது நீங்களே பார்த்திருப்பீங்க. இந்த ரெண்டு போல்ட் கழட்டுறது மூலமா மோட்டர் நம்ம டிஸ்மேண்டல் பண்ணிரலாம். இந்த மோட்டர்ல டாப் கப்ல மட்டும் பேரிங் கொடுத்திருக்காங்க, கீழே பாட்டம் கப்ல புஷ் கொடுத்திருக்காங்க. ஆர்மச்சூர்ல கூலிங் ஃபேன் போட்டு டைட் பண்ணிருக்காங்க. சோ அதை இப்ப ரிமூவ் பண்ணிரலாம். இப்போ இந்த கூலிங் ஃபேன் பிரிச்சது மூலமா ஆர்மச்சூரை தனியா நம்ம ஃபீல்ட் கார்ல இருந்து பிரிச்சு தனியா எடுக்க முடியும். ஆர்மச்சூரோட காம்பவுண்டர் கொஞ்சம் தேஞ்சு இருக்கு. சோ எமரி ஷீட் மூலமா அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ டாப் கப்ல தான் அந்த பேரிங் கொடுத்திருக்காங்க. சோ அந்த பேரிங்கை கிளிப் போட்டு லாக் பண்ணிருக்காங்க. 3 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா கிளிப் தனியா நம்ம கைக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம பேரிங்கை ஈஸியா கழட்டிடலாம். இந்த பேரிங் கம்ப்ளீட்டாவே ஒன்ட் ஆயிடுச்சு, எல்லாமே உடைஞ்சு நொறுங்கி போய் கிடக்கு. இப்போ ஒரு பழைய ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அந்த பேரிங்கை மேல் பக்கத்துல இருந்து இந்த மாதிரி தட்டி தட்டி கழட்டியாச்சு. பேரிங்கோட அவுட்டர் ரிங் மட்டும் தான் அதுல கனெக்ட் இருந்துச்சு. சோ இப்போ நம்ம ஸ்க்ரூ டிரைவர் உதவி கொண்டு தட்டி எடுத்தாச்சு. உடைஞ்சு நொறுங்கி போயிருந்த எல்லா பேரிங் பார்ட்ஸையும் உங்களுக்கு நான் விசிபிள் பண்ணிருக்கேன். இப்போ பேரிங்கோட இன்னர் பகுதி ஆர்மச்சூர்லயே ஒட்டிக்கிச்சு. அந்த கழட்ட முடியாத இன்னர் பீஸை நம்ம கட்டிங் வீல் உதவி கொண்டு கட் பண்ணி எடுத்துடுறோம். ஷாஃப்ட்ல கட்டிங் வீல் ஆம பதமா கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கட்டிங் வீல்ல பிடிச்சிக்கிட்டு சுத்தி வச்சு அடிச்சா ஈஸியா நமக்கு அந்த இன்னர் பீஸ் வெளியே வந்துருச்சு. பேரிங் எந்த அளவுக்கு உடைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே விஷுவலா பார்க்கலாம். இப்போ புது பேரிங் மாத்தி அசெம்பிள் பண்றதுக்கு முன்னாடி பக்காவா மிக்ஸியை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ அசெம்பிளி செக்ஷனுக்கு வந்துடலாம். உடைஞ்சு போன அந்த பேரிங்க்கு பதிலா 608 நம்பர் உள்ள பேரிங்கை புதுசா மாத்த போறோம். இப்போ இந்த பேரிங்கை மோட்டரோட டாப் கப்ல வச்சுட்டு அதை இன்சர்ட் பண்றதுக்காக ஒரு ராடு வச்சு இந்த மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டுறது மூலமா பேரிங் ஈவனா இன்சர்ட் ஆகும். இப்போ ஆர்மச்சரோட ஷாஃப்ட்ல அதை இன்சர்ட் பண்ணி டைட்டா அடிச்சுக்கலாம். ஷாஃப்ட்ல டைரக்டா சுத்தி வச்சு அடிக்காம இந்த மாதிரி உட் பீஸ் வச்சு அடிக்கும் போது த்ரெட் பல்ஜ் ஆகாம இருக்கும். இப்போ விஷுவலா பார்த்தாலே தெரியும் ஆர்மச்சர் ஆனது மோட்டர் கப்ல ப்ராப்பரா கம்ப்ளீட்டா இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு தடவை பேரிங்கோட ஃப்ரீ ரன்னிங் செக் பண்ணிக்கிறேன். சூப்பரா இருக்கு. இப்போ இந்த செட்டப்பை ஃபீல்ட் காயிலோட இன்சர்ட் பண்ணிரலாம். இப்போ இந்த ஆர்மச்சரை ஃபீல்ட் காயிலுக்குள்ள நுழைச்சு பேக் கப்ல இன்சர்ட் பண்ணியாச்சு. தென் அதுக்காக இருக்கக்கூடிய 2 போல்ட் போட்டு லாக் பண்ணிட்டா மோட்டர் செட்டப் ஓவர்.